ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு பிகினர் ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேரை வந்து செட் பண்ணிடலாம். வந்து கோம் பண்ணியாச்சு, சின்ன கிளிப் வச்சு நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். நல்ல ஃபேஸ் வாஷாக நல்ல கிளென்ஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தாராளமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணணும். நீங்கள் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இப்போ பண்ணுறதுக்கு, என்கிட்ட வேறு வழி இல்லை. விசிறத்துக்கு இது மாதிரி எதனா ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஃபேன் இருக்கும் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு தான் நான் முன்னாடி ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ட்டு இதை வச்சு நல்லா விசிறிட்டிங்கன்னா சீக்கிரம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டது வந்து உள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம், உங்களோட ஃபேவரட் லிப் பாம். என்னென்னா லிப்ஸு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன மாதிரி ப்ரைமர்லாம் போட சோம்பேத்தனமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சிம்பிள் ஒரு பேசிக் மேக்கப்புக்கு தான் நான் இப்போ சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபாக வந்து ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து பிரைட் மேக்கப்ஸ்க்கோ இல்லை வந்து இது மாதிரி பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் வந்து போடுற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரைமர் போட்டால் தான் நமக்கு ஒரு 6 hours 4 hours ஸ்டே இருக்கும் கண்டிப்பாக. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 1 or 2 hours இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ். ப்ரெப்போ பண்ணிக்கலாம், மேக்கப் முன்னாடி ப்ரெப்போ பண்ணிக்கலாம். மேக்கப் முடிஞ்சது, வாய் ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸோ பண்ணும் இது. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரே பண்ணிக்க போகிறோம். தெரியுதுங்களா? இதுவே நம்மளுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ நம்ம ப்ரெப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்க, விசிறிக்கோங்க. ஸோ நான் போட்டுட்டேன், கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லா இடமா தேய்ச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னோடய ஃபேஸ் பிஃபோரும் ஆஃப்டரும் பார்த்துருப்பீங்க. நல்ல மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பிக்மெண்டட் ஏரியா வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கன்சீலர் பேலட், கலர் கலெக்டர் பேலட், அது கூடவே இருக்க கன்சீலர் பேலட் எடுத்துக்கோங்க. ஆனது ஆரஞ்சு கரெக்டர். ஸோ அது உங்களுக்கு பிக்மெண்டடாக இருக்குன்னா நீங்கள் இது மட்டும் வாங்கினாலே போதும். இந்த ஆரஞ்சு கரெக்டரை லைட்டாக கையில் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் இங்கே மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். இதை கலரை வச்சு கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு நீங்கள் டேப் பண்ணாலே போதும். அவ்வளோதான். அப்புறம் மேலே வேறு எங்கே இருக்குது, எனக்கு இந்த இடத்துலலாம் லைட்டாக இருக்குது, அந்த லைட்டாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், லைட்டாக அந்த ஒன்று எடுத்துட்டேன் நான். அதுவே நம்ம வந்து அதிகமாக எடுத்துட்டேன், அதுவே நம்ம வந்து இங்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். கலர் கரெக்டரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கன்சீலர் வச்சு நம்ம வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை கவர் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, அனுமான் வாய் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து கன்சீல் பண்ண போகிறோம். இந்த ஷேடு வச்சு நம்ம கன்சீல் பண்ணிக்க போகிறோம். பயப்படாதீங்க, தெரியுதுங்களா? இந்த ஷேடு வச்சு பண்ணிட்டா என்னோடய ஷேடுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ போட்ட இடத்துல மட்டும் கன்சீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஷேடு இல்லைனா கூட பரவாயில்ல, இது இந்த ஷேடு வச்சு உங்கள் ஷேடை வர வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கன்சீல் பண்ணிடலாம். கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணியாச்சு, கன்சீல் வச்சு கன்சீலும் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் பார்க்க எந்த ஆரஞ்சும் எதுவுமே தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஃபவுண்டேஷன், உங்களுக்கு சூட் ஆகிற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பம்ப் அப்படி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கேன்ல, இதில் பியூட்டி பிளெண்டர் வச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சைட் நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? லைட்டாக பேசிக் மேக்கப்னால நீங்கள் வந்து லைட்டாக போட்டால் போதும். ஓகேங்களா? ஃபவுண்டேஷனில் போகிறது முக்கியமான ஸ்டெப்பு. போட்டு அப்படி பண்ணக்கூடாது. வந்து தேய்க்கலை பார்க்க தேய்க்கிற மாதிரி இருக்கும். நான் தேய்க்கலை. டேப் 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 அப்படி பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடம் வரும். இந்த இடத்துல நம்ம போட்டுக்க போகிறோம். இருக்கிறத எடுத்துட்டேன் நான், அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குது. நம்ம நெக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்படி போட்டுக்க போகிறோம். மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பேலெட்டு. இல்லையா ப்ரான்சர் இருக்கும், ப்ளஷ் இருக்கும், ஹைலைட்டர் இருக்கும்.
ஸோ இது இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது தான். இந்த ப்ரான்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி நெளிச்சா மாதிரி எடுத்துகிட்டு, இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல. இது எதுக்குன்னா நம்மளோட சின்ன வந்து டபுள் சின்ன வந்து மறைக்கிறதுக்கு. இந்த போட்டால் மறைஞ்சிருமானா மறையாது, பட் லைட்டாக நமக்கு எடுத்து கொடுக்கும், ஃபேஸோட அந்த வடிவம் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கோசம் இது போடணும். எதுவுமே இல்லை, இந்த நெக் ஏரியாவில் நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு இது வந்து நம்ம தேய்ச்சி தான் விடணும். பண்ணிடணும் இந்த இடத்துல, அதே மாதிரி அந்த இடத்துல எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஓகேவா, இவ்வளோதான் போடணும். இப்படி இப்படி நம்ம வந்து மூக்கு ஏரியாவில் போட போகிறோம். மூக்கு கொஞ்சம் புடப்பா இருக்கா, இப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக வச்சு போட போகிறோம். என்னென்னா இந்த இடத்துல இப்படி தெரியுதுங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல அதை வந்து நம்ம கீழே தள்ளப்போகிறோம். ஓகேங்களா, பக்காவாக இருக்கு பாருங்க மூக்கு. இப்போது எப்படி மூக்கு இந்த இடத்துல நீங்கள் எதனா பண்ண போகிறீங்கன்னா ஐ ஷேடோலாம் எதுவுமே வேணாம். உங்கள்கிட்ட இருக்க ப்ளஷ்ஷை எடுத்துக்கோங்க. ப்ளஷ்ஷை வந்து லைட்டாக கையில் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா போதும். வந்துச்சுங்களா, அப்படியே எப்படி அழகால இதுக்கோ பாருங்க, கண்ணு மூடமில்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு தேய்க்கணும். இப்போ காஜல் எல்லோரும் என்ன வச்சுருப்பீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டார்ஜிலர் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்படி போட்டிங்கன்னா அப்படியே அந்த கர்வ் வரைஞ்சிரும். இந்த இடம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லைட்டாக நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு லேட்டியோட காஜல் எடுத்து வரைஞ்சிக்க போகிறோம். நம்ம காஜல் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல லைட் அவ்வளோதான். அவங்க மாஸோட மஸ்காரா கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதான் அப்படி இருக்குது. இந்த வளைவு இருக்குங்களா, இந்த வளைவு அந்த இடத்துல கண்ணை நல்லா ஏர் படாமல் பார்த்துக்கோங்க. பார்சல் வந்துச்சு, போயிட்டு வந்தேன். இப்படியே தான் போயிட்டு வந்தேன். அவங்க பார்த்துட்டு ஓடிபி சொல்லணும். அவங்க இப்படி பார்த்துட்டு ஃபோனில் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்க என் ஃபேஸையே பார்க்கல. ஃபஸ்ட்டு ஓடிபி பார்த்துட்டு என்னம்மா இது பாவம். ஸோ இது கண்ணு தெரியுதா, இதுக்கும் இது கொஞ்சம் டல்லாக இருக்கா, இது எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்குங்களா. ஸோ நம்ம இது கீழேயும் போட்டுக்க போகிறோம் இந்த மஸ்காராவை இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம இதை பண்ணிடலாம் சீக்கிரமாக. நமக்கு ஒரு ஐ மேக்கப் போட்டாலே அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ப்ரான்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, ப்ரான்ஸ் பண்ண இடத்துக்கு மேலே தொட்டாச்சு. நீங்கள் சிரிச்சுட்டு இந்த கோடுக்கு இதுக்கு மேலே ஐலைட்டர் எடுத்துகிட்டு கையில் வந்து போட்டிங்கன்னா நிறையா வந்துடும். இந்த இடத்துல இந்த ப்ளஷுக்கும் இந்த ப்ரான்ஸ் போட்டிருப்பீங்க, ப்ளஷ் போட்டிருப்பீங்க, ஐலைட்டர் இந்த இடத்துல தெரியுதுங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ப்ளஷுக்கு மேலே ஐலைட்டர் தான் கேமோட சேஞ்சுன்னே சொல்லலாம். பார்க்க சூப்பராக இருக்கும். நோஸோட இந்த நோஸ், அப்புறம் ஃபோர்ஹெட், நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு லிப்ஸு வச்சோட சேர்ந்து பிளண்டில் நல்லா இல்லை, அப்புறம் நோஸ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலையும் கவர் பண்ணுறோம். லைனர் எடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம ஷேப் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா ஆனால் ஒரு மேக்கப் போடுறதுனால நம்ம நியூடுக்கே போயிடுவோம். அப்படி இந்த லிப் லைனரையும் லிப்ஸ்டிக்கையும் நீங்கள் ஒன்று சேர்க்குறீங்க. நானும் ஒரு இதுக்கு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்க போகிறோம். செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தள்ளிட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்க.
இதை போட்டுட்டு நீங்கள் பயப்படாதீங்க தனித்தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து சூப்பராக இருக்கும், க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஹைலைட்டர் கொடுக்காத க்ளோ இது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். ஆனால் போட்டுக்கோங்க, மேக்கப் கலையாமல் இருக்கும். ஸோ இது வந்து 3 hours 4 hours கிட்ட உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணுறது ப்ளஸ் ப்ரைமர் போடுறது, இதை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் சேமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் எல்லாம் இந்த ஐலைனர், காஜல், அப்புறம் வந்து மஸ்காரா எல்லாமே 100 150 அப்படி தான். அப்புறம் இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். உடஞ்சிடுது தான். செம்ம ஸ்ட்ராங்கு, கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் கீழே வச்சுற பத்திரமா. அப்புறம் ஒரு ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர் இருக்க மாதிரி ஒரு பேலட், ஒரு ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காஜல், உங்களுக்கு பிடிச்ச ஐலைனர், உங்களுக்கு பிடிச்ச மஸ்காரா போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச லைனர், லிப் லைனர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் இதுவும் போட்டுக்கலாம். இல்லைனா இங்கே இது போட்டுக்கலாம். நல்லா ஒரு மேக்கப் பிளெண்டர். ஸோ நீங்கள் கையில் பிளெண்ட் பண்ணாலும் நான் மோஸ்ட்லி இதெல்லாம் கையில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ இதை 3 போடுறதுக்கும். ஸோ இந்த ப்ரெஷ்ஷும் சூப்பர். நெக்ஸ்ட்டு முக்கியமானது, இது க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கு, போட்டால் இப்படியே இருக்கணும் ஃபேஸில், அது மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கலர் கரெக்டர் அண்டு கன்சீலர் வாங்கி வச்சுக்கிறது மஸ்ட்டு. அது இல்லாமல் இப்போ என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து க்ளாஸி லைட்டாக மேட். உங்களுக்கு ஆயில் வந்து இருந்துச்சு, ஆயிலாக வந்து ஊற்றுது அப்படின்னா ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு பவுட்ரு எடுத்துக்கோங்க. காம்பேக்ட் பவுட்ராக இருக்கலாம், லூஸ் பவுட்ராக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள்கிட்ட இருக்க பவுட்ரு. இல்லைனா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டடா பேபி பவுடர் இதை யூஸ் பண்ணுவேன். இப்படி வச்சுட்டு எவ்வளோண்டு போதும். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு போட்டுக்க மாட்டோம். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். பட் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னால நான் பவுடர் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனை நீங்கள் இப்படி விட்டால் தான் எனக்கு என்னமோ அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் விட்டுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் விட்டுக்கோங்க. பிடிச்சதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.